கதறி அழுதபடி காமன் மேன் ஷோவை விட்டு வெளியேறும் முனியம்மா. முனியம்மாவிற்கு நைட்டி ஆண்டி பிரியவர்ஷினியால் நடந்த விபரீதம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் நைட்டி ஆண்டி பிரியதர்ஷினி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நைட்டி ஆண்டி பிரியவர்ஷினினால முனியம்மா பிக் பாஸ் த காமன் மேன் ஷோல இருந்து எந்த நேரம் வேண்டுமானாலும் வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. இந்த பிரியவர்ஷினி அப்படிங்கிறவங்க கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணணும், அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டியை போட்டுட்டு பிக் பாஸ் த காமன் மேன் ஷோக்கு போனாங்க. ஜட்ஜஸ் வந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க. ஜட்ஜ் ஆரி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரியவர்ஷினி ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் தேடி பிடிச்சி இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே நைட்டியை போட்டு தான் போய் உட்காந்துருந்தாங்க. ஒவ்வொரு நெறியாளரும் கேட்குறாங்க, இந்த நைட்டியை போட்டு நீங்கள் கோயிலுக்கு போவீங்களா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீங்களா, இந்த நைட்டியை போட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போவீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி வேல்யூபிளான கொஸ்டின்ஸ் எதுக்குமே பதில் சொல்லாமல் காமன் மேன் ஷோ அப்படிங்கிறதே ஒரு பித்தலாட்டம் தான், ஒரு ஸ்கேம் தான் அப்படின்னு பிரியவர்ஷினிங்கிறது சொல்லுது. ஆமாம், அது உண்மைதான், அது எங்களுக்கும் தெரியும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிரியவர்ஷினி எதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வைக்கப்பட்ட 2 டாஸ்க்கு கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்குது. என்னதான் இந்த நைட்டி ஆண்டி கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னாலும் அது எடுத்து வச்ச ஒரு சில வேலிடான கொஸ்டின்ஸையும் நம்மளால் கடந்து போக முடியாது. பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் முதல்ல வைக்கப்பட்ட 2 டாஸ்க்குகள் எதுக்காக, யாருக்காக அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. 2 பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்தி 50 பேர் இருக்கீங்க, ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து 36 சீட்டு தான் இருக்குது. சீட்டு கரைக்கிறவங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்டட், சீட்டு இல்லாதவங்க ரிஜெக்டட் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டு 50 பேரில் ஒருத்தன் கூட கீழே இறங்கலை. அந்த 50 பேரையுமே அடுத்த ரவுண்டுக்கு ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்ததாக சேர் டாஸ்க்கு. 50 பேர் இருக்கீங்க, 45 சேர் தான் வைக்கப்படும். 5 பேருக்கு சேர் கிடைக்காது. யாருக்கெல்லாம் சேர் கிடைக்கலையோ அவங்க ரிஜெக்டட் அப்படின்னாங்க. இந்த 2 ரவுண்ட்லேயுமே பஸ்ஸில் இடம் கிடைக்காத, சேரு கிடைக்காத ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா முனியம்மா. அப்போது இந்த முனியம்மாவை காப்பாற்றி கொண்டு போய் எப்படியாவது பிக் பாஸ் சீசன் 10ல் வாய்ப்பு கொடுத்துடணுன்றதுக்காக இந்த பிக் பாஸ் டீம் கேவலமாக இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த கான்ட்ரவர்சியோட சேர்த்து இந்த நைட்டி ஆண்டி பிரியவர்ஷினி எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசி வச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை பிக் பாஸ் டீமுக்கு கொடுத்துருக்கு. அப்போ அந்த பிக் பாஸ் டீமு நாங்கள் முனியம்மாவை காப்பாற்றுறதுக்காக அந்த மாதிரி செய்யலை அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, தங்களை நல்லவர்கள் போல காட்டிக்கொள்றதுக்காக முனியம்மாவை பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே அனுப்பாமல் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த நைட்டி ஆண்டி ஒன்றும் சும்மா இல்லை, இந்த பிரச்சனையை வேற லெவலில் வந்து எலவேட் பண்ணி விட்டுருக்கு. சமூக ஊடகங்களில் இருக்கிற எல்லாருமே இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா சென்சிட்டிவான விஷயம். ஒரு பொண்ணு நைட்டி போட்டுட்டு ஒரு பப்ளிக் ஷோவில் போய் நிற்கிறது அப்படிங்கிறது எல்லாருடைய அட்டென்ஷனையும் ஈர்க்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீ எப்படி வந்து நைட்டி போட்டுட்டு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறது உன்னுடைய உரிமையோ, அதே போல் யூடியூபர்கள் உன் மீதான விமர்சனத்தை கிரிட்டிசிசத்தை வைக்கிறது எங்களுடைய உரிமை. தம்பி ஒருத்தன் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறான். அவன் இந்த நைட்டி ஆண்டியை பற்றி வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் அந்த தம்பியை, அந்த யூடியூபரை இந்த நைட்டி ஆண்டி மிரட்டுது. நீ யாரை கேட்டு வந்து என்னை பற்றி வீடியோ போட்ட, என்னுடைய ஸ்டோரியை எடுத்து நீ வீடியோ போட்டிருக்க, விஜய் டிவி எப்படி என்னை டிஆர்பிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்களோ அதே போல் நீ வந்து உன்னுடைய வியூஸ்க்காக, உன்னுடைய சேனல் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பயன்படுத்திக்கிற அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நீ வீடியோ போடுறதா இருந்தால் என்கிட்ட கேட்டுட்டு போட்டிருக்கணும், பெனாத்தாத அப்படின்னு திமுறோட எகத்தாளத்தோட அந்த தம்பியோட கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த நைட்டி ஆண்டி வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த தம்பி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த நைட்டி ஆண்டி பண்ண கமெண்ட்டை வந்து எடுத்து பின் பண்ணி வச்சுட்டான். அவன் ஏன் பின் பண்ணான் அப்படின்னா, இதோடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றணும், இதோடைய லட்சணம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்து காட்டிட்டான். அந்த பின் பண்ண கமெண்ட்டுக்கு கீழே அந்த நைட்டி ஆண்டியை அவன் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான், காரி துப்பிக்கிட்டு இருக்கான். சரி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், நம்ம இந்த நைட்டி ஆண்டி கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நானே என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நம்ம இதை வச்சு ஒரு லைவ் டிபேட் போகலாம், ஒரு லைவ் ஷோ வந்து நடத்தலாம் அப்படின்னு என்னுடைய சேனலுக்கு வந்து நான் இன்வைட் பண்ணேன். அதுக்கு இந்த நைட்டி ஆண்டி என்ன சொல்லியிருக்கணும், ஒன்று நான் வர்றேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை நான் வரலன்னு சொல்லியிருக்கணும்.
அதுக்கு பதிலா இது என்ன பண்ணுது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்னால முடியல, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதறுது. என்னடா இந்த ஆன்ட்டி இப்படி பண்ணுது? நம்ம வந்து நம்மளுடைய சேனல்ல இதை வந்து லைவ் டிபேட்டுக்கு இன்வைட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை வந்து நம்ம கேட்கறது மூலமாக இந்த நைட்டி ஆன்ட்டியை பற்றி மக்களுக்கு இன்னும் பெட்டராக தெரியும். அதோட நெகட்டிவ் சைடு மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் சைடும் தெரியும். இந்த நைட்டி ஆன்ட்டி மட்டும் இந்த பிக் பாஸ் காமன் மேனில் இந்த நைட்டியை போட்டுட்டு நிற்காம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் இந்த நைட்டியை போட்டுட்டு நின்றுருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில், இதை விட மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சியாக இருக்கும். நான் கூட சொன்னேன், நீ நைட்டி போடுறது தப்பு இல்லை, பிக் பாஸில் வந்து சாக்ரிஃபைஸ் டாஸ்க்னு ஒன்று வரும். சீசன் 6ல் அசீம்னு ஒருத்தர் உள்பனியனை போட்டுட்டு கைலியை கட்டிட்டு ஒரு வாரம் இருந்தார். விக்ரமன் அப்படிங்கிறவர்லாம் வந்து சரிச்சுக்கிட்டார் ஒரு பக்கம். அசீம் வந்து டைட்டில் வின்னர், விக்ரமன் வந்து ரன்னர். ஸோ அந்த மாதிரி வந்து சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வரும்போது நீ வந்து பிக் பாஸ்க்காக நான் வந்து என்ன தியாகம் பண்ணுறேன், நைட்டி போட்டுட்டு நான் ஒரு வாரம் இருக்கேன் அப்படின்னா மக்கள் அதை பாராட்டியிருப்பாங்க. ஆனால் அட்டென்ஷனுக்காக, மற்றவங்களுடைய கவனம் நம்ம மேலே வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நைட்டி போட்டுட்டு போய் இவங்க நிற்பாங்களாம். இவங்களை வந்து செலக்ட் பண்ணணுமா? அது மட்டும் இல்லாமல் யூடியூபர்ஸ் யாரும் இவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாதான். அப்படி பேசிட்டா இவங்க போய் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுவாங்களாம், மிரட்டுவாங்களாம். இந்த மிரட்டுறது, உருட்டுறது இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும் மிஸ்ஸஸ் பிரியவர்ஷினி. ஏன்னா உங்களை விட கான்ட்ரவர்சியலான கண்டஸ்டன்ஸ் எவ்வளோ பேரை பார்த்தாச்சு, எவ்வளோ பேரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நாங்கள் பேசியாச்சு. நீங்கள் நினச்சது நடந்துருச்சுல்ல. நீங்கள் என்ன நினச்சிங்க? ஒன்று நைட்டியை போட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிடணும், இல்லைன்னா அதை வச்சு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்திடணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த பிரச்சனையை வச்சு நம்ம போய் சேர்ந்துடணும் அப்படின்னு தானே நினச்சிங்க. அது நடந்துருச்சுல்ல, ஹாப்பி தானே. அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத நோக்கி போங்க. ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, நான் வந்து பிக் பாஸ் ஷோக்கெலாம் வந்து இதுக்கப்புறம் போக மாட்டேன், வேணும்னா குக் வித் கோமாளிக்கு வந்து என்னை கூப்பிடுங்க, நான் போகிறேன் அப்படிங்குது. குக் வித் கோமாளி ஷோ மட்டும் எங்கம்மா மார்ஸில் நடத்துகிறாங்களா? அந்த ஷோவையும் விஜய் டிவி தான் நடத்துகிறான். உன்னை விஜய் டிவி தானே அவமானப்படுத்தி அமிச்சிச்சு, ஆரி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீ சொன்ன. அதே விஜய் டிவி நடத்தக்கூடிய குக் வித் கோமாளி ஷோக்கு மட்டும் கூப்பிட்டா போவ அப்படின்னா நீ பாப்புலாரிட்டிக்காக நீ ஏங்குற, நீ வந்து ஃபேம் ஆகணும்னு நினைக்கிற அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. வேலியில் போகிற ஓனான தூக்கி வேட்டியில் விட்ட கதையா, ஊரில் போகிற மாதிரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தா அப்படிங்கிற மாதிரி இந்த நைட்டி ஆன்ட்டி பண்ண கான்ட்ரவர்சினால இந்த பிக் பாஸ் காமன் மேன் டீமே வந்து டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த முதல் 2 டாஸ்க்கை எதுக்காகடா வச்சிங்க அப்படிங்கிறது தான். அப்போது அந்த முனியம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த நீங்கள் பண்ணீங்களா அப்படிங்கிற கிரிட்டிசிசம் இந்த காமன் மேனுக்கு எதிராக மக்கள்கிட்ட எழுந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம முனியம்மாவை செலக்ட் பண்ணோம்னா முனியம்மாக்காக தான் நம்ம 2 டாஸ்கையும் வந்து பித்தலாட்டம் பண்ணிட்டோங்கிறது மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அப்போ முனியம்மாவை ரிஜெக்ட் பண்ணுறது மூலமாக, முனியம்மாவை எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்புறது மூலமாக அப்படியெல்லாம் இல்லை, முனியம்மாக்காக அது நடக்கலை, அந்த 2 டாஸ்க்கை நாங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு முனியம்மாவை காமன் மேனோட வெளியில் அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு. சரி, மக்களாகிய நீங்கள் இந்த நைட்டி ஆன்ட்டி பண்ண கான்ட்ரவர்சினால பாதிப்பு அப்படிங்கிறது முனியம்மாவிற்கு ஏற்பட்டால் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? முனியம்மா ஒருவேளை பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே செலக்ட் ஆகாமல் காமன் மேனோட வெளியில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.